இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் காப்பரோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ காப்பரோட ப்ராப்பர்ட்டிஸ்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர், அது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். இயற்கையிலே குணநலங்கள் என்ன, அது வந்து ஃபிசிக்கல். ஆனால் கெமிக்கல் காம்பினேஷன் செயற்கைக்கு உட்படும் போது அது என்ன விளைவுகளை உண்டாக்குது, அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? இயற்கையில் என்ன, காப்பர் இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன். அப்போது காப்பர் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். காப்பர் வந்து ஒரு மெட்டல். காப்பர் இஸ் ஏ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல். அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். அப்போ ரெட்டிஷ் ப்ரௌன் என்னது, சிவப்பு மண். நம்ம மண்ணை பார்த்துருக்கோமா, நம்ம மண்ணெல்லாம் கருப்பு மண்ணாக இருக்கும், கரிசல் மண் கருப்பு கலரில் இருக்கும். சில ஊர்களில் போய் பார்த்தா அந்த மண்ணுகள் வந்து சிவப்பு கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்குது. அந்த சிவப்பு ப்ரௌன் சொல்லுவாங்க. ரைட்டா? சிவப்பு மண் கலர் அப்படிம்பாங்க. ரெட்டிஷ் ப்ரௌன்னா சிவப்பு மண் கலர். நம்ம மண் சிவப்பு மண் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் இந்த காப்பர் இருக்கும். வித் ஹை லஸ்ட்ரி அப்படின்னா பளபளப்பாக இருக்கும், மிகவும் பளபளப்பாக இருக்கும். ரைட்டா? லஸ்ட்ரினா பளபளப்பு. ஹை டென்சிட்டி, ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ரைட்டா? அண்ட் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டு, இதோட உருகும் நிலை. மெல்ட்டிங் பாயிண்ட் வேறு, பாயிலிங் பாயிண்ட் வேறு. நல்லா பார்த்துக்கணும். உருகுறது தான் அப்படியே இருக்கிற ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வர்றது. ரைட்டா? அது திட பொருளாக இருக்குது, திரவ பொருளாக மாறுறது தான் மெல்ட்டிங் பாயிண்ட். அந்த திரவ பொருள் வேப்பராக மாறுறது பாயிலிங் பாயிண்ட். ரைட்டா? இதோட ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இதுக்கு, உருகும் நிலை 1356 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர் அப்படின்னா இதனோட ரியாக்ஷன், அதாவது கெமிக்கல் வேதியியல் பண்புகள் என்னன்னு பார்ப்போம். அப்போ ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ச்சர், இது இந்த காப்பர் காற்று கூடையும், ஆக்ஷன் ஆஃப் ஏர் காற்று கூடையும், அண்டு மாய்ச்சர்னா ஈரப்பதம்னா வாட்டர். ரைட்டா? இப்போ ஈரப்பதமாக இருக்குது, மழை பெஞ்சால் அப்படியே அந்த காற்றுல பார்த்தீங்கன்னா அது தண்ணியாக இருக்கும். ரைட்டா? அந்த தண்ணியாக வீட்டுக்குள்ளே போய் குளிர் அடிக்கும் மனுஷனுக்கு. ரைட்டா? அப்போ மாய்ச்சர்னாலே ஈரப்பதம்னு அர்த்தம். ஈரப்பதம்னு என்ன, அதில் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? தண்ணின்னு என்ன ஃபார்முலா, H2O தானே வாட்டர். அது மாய்ச்சர்னு போடலாம், வாட்டர்னு போடலாம். ஆனால் இவங்க மாய்ச்சர்னு போட்டிருக்காங்க. மாய்ச்சர்னாலே வாட்டர்னு தான் அர்த்தம். மாய்ச்சர்னா ஈரப்பதம். அப்போ ஈரமே இல்லைன்னு ஈரப்பதம் எப்படி இருக்கும், செவர் ஊரம் நனைஞ்சிருக்கு ஈரப்பதமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, மழை பெய்ஞ்சு நனைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்போ செவத்தில் தண்ணி ஊறி இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ தண்ணி தானே. வெயில் காலத்தில் ஊறி இருக்குமா, ஊறாது இல்லையா. அப்போ மாய்ச்சர்னாலே வாட்டர்னு தான் அர்த்தம். ரைட்டா? அப்போது ஏர்னு என்னது காற்று கூடயும், காற்றுல என்ன இருக்கும், அதிகமாக ஆக்சிஜன் தான் இருக்கும். ஹையாக இருக்கக்கூடியது ஆக்சிஜன். அப்போ இங்கே ரெண்டைத்தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாலிகுல். ஏர்ன்றது எதை குறிக்குது, ஆக்சிஜன் O2 குறிக்குது. அதாவது ஓன்றது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், உன்னோட எலிமெண்ட்டில் வரும் ஓ எலிமெண்ட்டில். அது வந்து ஆட்டமெல்லாம் டைரெக்டாக வந்து இங்கே வந்து கெமிக்கலில் வினை புரியாது. அது ஒரு மாலிகுலாக மாறிச்சுன்னா 2 ஆட்டம் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு ஆக்சிஜன். ரைட்டா? அது ஒரு மாலிகுல். ரைட்டா? O2 2 ஆட்டம் ஒன்று சேர்ந்தால் ஒரு O2 ஒரு ஆக்சிஜன், ஒரு காற்று. வெறும் காற்றாகுமா, ஆகாது. அதான் ஆட்டம். அப்போது காற்றுன்றது அதில் உள்ள ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிறது O2. 2 ஆட்டம் ஒன்று சேர்ந்தால் O2. ரைட்டா? அப்போ இது ஏர் அப்படின்றது அதில் உள்ள காற்றுல உள்ள ஆக்சிஜனை தான் குறிக்குது, அதிகமாக இருக்கிறது. என்ன அண்டு மாய்ச்சர்னா வாட்டர் கூட என்ன வினை புரியுது, காப்பர் கெட்ஸ் கவர்ட் வித் எ க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் CO2 அண்டு மாய்ச்சர் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க, ஹெட்டிங் தான் அப்படி போட்டிருக்கான். ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ச்சர் அப்படின்னா காற்று மற்றும் மாய்ச்சர் அப்படின்னா O2 ப்ளஸ் H2Oன்னு அர்த்தம். மாய்ச்சர்னா H2O வாட்டர், இது O2. ஆனால் கூட கார்பன் டை ஆக்சைடையும் சேர்த்துருக்கான். அந்த காற்றுல கார்பன் டை ஆக்சைடு கூட வினை புரியுது. காற்றுனா நம்ம ஆக்சிஜனை மட்டும் எடுத்துருக்கோம், அவன் கார்பன் டை ஆக்சைடை சேர்த்து, கார்பன் டை ஆக்சைடு அது எண்ணிக்கையில் இருக்குது. ரைட்டா? அப்போ இந்த காற்றுல உள்ள O2 ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கூடையும் ப்ளஸ் மாய்ச்சர் கூடையும் இந்த காப்பர் எப்படி வினை புரியுது அப்படின்றத பார்ப்போம். ரைட்டா? காப்பர் கெட்ஸ் கவர்டு. அப்படி வினை புரிஞ்சு என்ன புரியுது, வினை புரியுறது என்னென்னா ஃபஸ்ட்டு வினை புரியுதுன்னு பார்ப்போம். கீழே எப்படி வினை புரியுதுன்னு பார்ப்போமா. நான் படிச்சிட்டேன் முதல்ல. காப்பர் கெட்ஸ் அப்படி வினை புரிந்தால் இந்த 3 கூட வினை புரியும். எப்படி 3 கூட வினை புரிப்பா, லெஃப்ட் சைடில் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்தது சியூனா காப்பர், ப்ளஸ் அவன் என்ன போட்டிருக்காங்க, ஏர்னு போட்டிருக்கான். ஏரில் 2 எடுத்திருக்கான், ஆக்சிஜனை ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருக்கான். O2ன்றது என்னது, ஆக்சிஜன். அடுத்து CO2னா கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த காப்பர் இந்த O2 கூட வினை புரியுது, கார்பன் டை ஆக்சைடு கூட வினை புரியுது, அண்டு H2O அந்த மாய்ச்சர்னு போட்டான் இல்லையா. அப்போ இந்த ஆக்ஷன் ஆஃப் ஏர்ன்றதில் அந்த ஏரில் உள்ள 2 எடுத்திருக்கான்,
ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இந்த 3 கூட வினை புரிஞ்சால் என்ன கிடைக்கிது? அதான் CuCO3 புள்ளி Cu ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி OH போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி 2. இந்த மொத்தத்துக்கு காம்பினேஷனோட பேர் என்னது? பேசிக் காப்பர் கார்பனேட்னு அர்த்தம். இது இந்த ஈக்குவேஷன் என்ன கிடைக்கிது? இந்த மொத்தமும் பேசிக் கார்பனேட். அது என்ன கலரில் இருக்குது? என்ன மாதிரி லேயரில் இருக்குது? ஒரு க்ரீன் கலர் படிவமாக இருக்குது, பச்சை கலர் படிவமாக இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிது. இந்த 3 கூட இந்த காப்பர் வினை புரிஞ்சின்னு சொன்னால் 3 கூட ஒரே சமயத்தில் வினை புரியும் போது என்ன கிடைக்குது? பேசிக் காப்பர் கார்பனேட். அது என்ன கலரில் இருக்குது? ஒரு படிவம் மாதிரி இருக்குது, க்ரீன் லேயர். இது கெமிக்கல் பேர் தான் இது பேசிக். இது இந்த சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிது, பேசிக் காப்பர் கார்பனேட்னு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிது. இந்த கார்பனேட் எந்த மாதிரி வடிவத்தில் இருக்குன்னா ஒரு க்ரீன் கலர் லேயர், ஒரு படிவம் மாதிரி இருக்குது. அது பச்சை கலர் படிவம் மாதிரி இருக்குது. அதைத்தான் மேலே சொல்லியிருக்கான். இந்த ஈக்குவேஷன் வச்சு படித்து பாருங்கள். காப்பர் கெட்ஸ் கவர்டு. காப்பர் வந்து மூடி இருக்கிற மாதிரி இருக்குது. வினை புரிஞ்சதுக்கப்புறம் கவர்டு வித் க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட். அதாவது இது கிடைக்கிது இல்லையா? அதான் க்ரீன் லேயர்னால் மேலே படிவம் மாதிரி இருக்குது. என்ன மாதிரி படிவம்? பேசிக் காப்பர் கார்பனேட். இதனோட பேசிக் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன கிடைக்கிது? பேசிக் காப்பர் கார்பனேட்டு ஒரு பச்சை கல்லில் மூடின ஒரு லேயர் மாதிரி, ஒரு படிவு மாதிரி இருக்குது, அது கிடைக்கிது. இந்த 3 கூட வினை புரிஞ்சான்னு சொல்கிறான். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CO2 அண்ட் மாய்ச்சர். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CO2னா கார்பன் டை ஆக்சைடு கூடையும் அண்டு மாய்ச்சர் கூடையும் வினை புரியும் போது என்ன கிடைக்குது? பேசிக் காப்பர் கார்பனேட் கிடைக்குது. அந்த பேசிக் கார்பனேட் என்ன கலரில் இருக்குது? ஒரு க்ரீன் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதைத்தான் பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் பாருங்கள். காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்தால் என்ன கிடைக்குது? காப்பர் கார்பனேட், காப்பர் பேசிக். அதோட மொத்தம் அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் என்னது? பேசிக் காப்பர் கார்பனேட். இது என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது, ஒரு லேயர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் சொல்லியிருக்கான். இந்த 3 கூட வினை புரிஞ்சதுன்னா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். உங்களுக்கு H2O தெரியும், காப்பர்னு கார்பன் டை ஆக்சைடு தெரியும், ஆக்சிஜன் தெரியும், காப்பரோட சிம்பிளும் தெரியும், இதெல்லாம் தெரியும். ரைட் சைடில் உள்ளது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது CuCO2ன்னு சொன்னால் காப்பர், அந்த இது மட்டும் கேள்வினா பார்த்துக்கோங்க. ரைட்டா? நீங்கள் இதை எப்படி இந்த 2 போட்டான்றது பார்க்கணுன்னா நீங்கள் ஈக்குவல் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த முதல்ல 2Cu போட்டிருக்கானா? அப்போ என்ன கிடச்சிருக்கு? இங்கே Cu எத்தனை இருக்குது? இங்கே முதல்ல ஒரு Cu இருக்குது ரைட் சைடில், ரெண்டாவது அடுத்துல Cu OHன்னு இருக்குது, ஒரே ஒரு Cu. அப்போ 2 Cu முடிஞ்சிடுச்சா? அடுத்து ப்ளஸ் O2 போட்டிருக்கான். மொத்தம் 2. லெஃப்ட் சைடில் எத்தனை O2 இருக்குது? இந்த O2 2 இருக்குது. இங்கே CO2வில் ஒரு 2 ஆக்சிஜன் இருக்குது. H2Oவில் இங்கே ஒரு மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 7 ஆக்சிஜன் இருக்குது. 5 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ரைட் சைடில் 5 ஆக்சிஜன் வந்திருக்கான்னு பாரு. இந்த CO3யில் ஒரு 3 ஆக்சிஜன் போயிடுச்சு. ரைட்டா? அடுத்து இந்த OH ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 போட்டால் அந்த 2 2க்கும் பொருந்துன்னு அர்த்தம். அப்போது இது எத்தனை O இருக்குது? 2 O இருக்குது, 2 H இருக்குன்னு அர்த்தம். அப்போ சரியாக போச்சா? இங்கே ஒரு 3, இங்கே கொஞ்சம் 5, O சரியாக போச்சு. மீது என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் C இருக்குது. C எத்தனை இருக்குது? ஒரே ஒரு C தான் இருக்குது இங்கே. ரைட்டா? அப்போது இந்த ஒரு C எங்கே போட்டிருக்கான்? இந்த CO3 போட்டிருக்கால, அதுக்கு முன்னாடி C இருக்குல்ல, அந்த C, அது ஒரு C முடிஞ்சிடுச்சு. அடுத்து H2 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. H2 தான் இருக்குது. இங்கே இருந்தாலும் OHக்கு எத்தனை இருக்குது? இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிற 2 வந்துடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. ரைட்டா? அதனால தான் அவன் 2 போட்டிருக்கான் முன்னாடி. இந்த ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். புரியலன்னு கேளுங்க. ஆக்ஷன் ஆஃப் ஹீட்னா இது எப்படி? இது ஹீட் மூலியம் இது வந்து ஏர் அண்ட் மாய்ச்சர் கூட என்ன ஆச்சு? ஏரில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, மாய்ச்சரில் வாட்டர். இந்த 3 கூட வினை புரியும் போது என்ன கிடைக்குது? பேசிக் காப்பர் கார்பனேட் கிடைக்குது. அது என்ன கலரில் இருக்குது? க்ரீன் லேயரில் இருக்குது. ரைட்டா? அவ்வளோதான். அடுத்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் வந்து இது ஆக்ஷன் பண்ணும்போது, இது வினை புரியும் போது உஷ்ணத்தில் அது என்ன வருதுன்னு போல ஆன் ஹீட்டிங் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா, அப்போது இந்த காப்பரை ஹீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பல டெம்பரேச்சர்களில் வேறுபட்ட பல டெம்பரேச்சர்களில் ஹீட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை வச்சுட்டு பண்ணணும். ஆக்சிஜன் கூட இந்த ஆக்சிஜன் O2 அதோடு சேர்ந்து இந்த காப்பரை ஹீட் பண்ணும்போது பல டெம்பரேச்சர், பல உஷ்ண நிலையில் டெம்பரேச்சர் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஆன் ஹீட்டிங் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா அதை உஷ்ணப்படுத்தும் போது பல
வெப்பநிலையில் உஷ்ணப்படுத்தும் போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எப்போ வெப்பப்படுத்தணும்? ஆக்சிஜன் கூட வெப்பப்படுத்தும் போது. எதை ஆக்சிஜன் கூட? காப்பரை ஆக்சிஜன் கூட வெப்பப்படுத்தும் போது காப்பர் ஃபார்ம்ஸ், காப்பர் உண்டாக்குது. என்னத்தை உண்டாக்குது? 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ், 2 விதமான ஆக்சைடை உண்டாக்குது. ஒன்று CuO அண்டு Cu2O. இப்படி பல டிஃபரன்ஸ் டெம்பரேச்சர்களில், பல டெம்பரேச்சரில் வந்து ஆக்சிஜன் கூட வினைபுரியும் போது அப்போ 2 விதமான ஆக்சைடை உண்டாக்குகிறது. என்னது? ஃபஸ்ட்டு CuO அப்படின்னு சொன்னால் என்னது? காப்பர் 2 ஆக்சைடுன்னு அர்த்தம். காப்பர் 2 ஆக்சைடு என்ன கலரில் இருக்கும்? CuOன்னு அது பேர் என்னது? காப்பர் 2 ஆக்சைடு அல்லது குப்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லலாம். குப்ரிக் ஆக்சைடு, ரைட்டா? குப்ரிக், CuPric, குப்ரிக் ஆக்சைடு, ரைட்டா? இதை உண்டாக்குது. அண்டு Cu2O அப்படின்னா Cu2Oன்னு சொன்னால் என்னது? அதே மாதிரி காப்பர் 1 ஆக்சைடு, அது ரெட் கலரில் இருக்கும். இந்த காப்பர் 1 ஆக்சைடை உண்டாக்குது. இந்த மாதிரி பல 2 டெம்பரேச்சரில் உஷ்ணப்படுத்தும் போது ஆக்சிஜன் கூட இந்த 2 இதை உண்டாக்குது. ஒன்று காப்பர் 2 ஆக்சைடு பிளாக் கலரில் வரும், இன்னொன்று காப்பர் 1 ஆக்சைடு ரெட் கலரில் வரும். இந்த காப்பர் 2 ஆக்சைடை நம்ம எப்படி கூப்பிடுனா குப்ரிக் ஆசிட்னு கூப்பிடலாம். இந்த காப்பர் 1 ஆக்சைடு எப்படி கூப்பிடுனா குப்ரஸ், CuPriOUS, குப்ரஸ், ரைட்டா? CuPrOUS, குப்ரஸ் ஆக்சைடு, காப்பர் 1 ஆக்சைடை. இதை வந்து பாருங்கள், 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்கான். கீழே பாருங்கள், அதாவது பிலோ 137 கெல்வின் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 1300, ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டான். ஒரு நிலையான ஒரு டெம்பரேச்சர் உஷ்ணம் 1370 கெல்வின், இது ஒரு உஷ்ணம். இந்த உஷ்ணத்துக்கு கீழே நீ எந்த டெம்பரேச்சரில் வேணால் உஷ்ணம் பண்ணிக்கோ. 1000 பண்ணு, 1100 பண்ணு, 900 பண்ணு, எதில் வேணாலும் பண்ணிக்கோ. இந்த டெம்பரேச்சர் இதுதான் நிலையான டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சருக்கு கீழே நீ காப்பரை ஆக்சிஜன் கூட வினைபுரிய வைத்தால், ஆக்சிஜனையும் காப்பரை சேர்ந்து நீ சூடு பண்ணேன்னு சொன்னால் இந்த டெம்பரேச்சருக்கு கீழே, இப்போ 1369 இல்லை 1300, 1000 இல்லை 900 அதில் சூடு பண்ணால் என்ன கிடைக்கும்? காப்பர் 2 ஆக்சைடு கிடைக்கும். ஆனால் அது கலர் என்னவாக இருக்கும்? பிளாக் கலரில் இருக்கும். அதான் போட்டிருக்கான். இந்த காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் போட்டானா என்ன கிடைக்குது? CuO கிடைக்குது. இங்கே எதுக்கு முன்னாடி 2 போட்டான்? Cuக்கு முன்னாடி அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக போட்டிருக்கான். அப்போ அந்த 2 Cu இங்கே வந்துச்சா, 2 Cu வந்துடுச்சா. அடுத்து O2, அந்த முதல்ல உள்ள 2 பின்னாடி உள்ள ஓக்கு வரும். சரியா போச்சா? அது இந்த CuOன்னு வந்துச்சுன்னா காப்பர் 2 ஆக்சைடு என்ன கலரில் வந்து வருது? பிளாக் கலரில் வருது. இதை தான் சொல்கிறேன். 1370 டிகிரி கெல்வினுக்கு கீழே, டிகிரி வராது, கெல்வின் போட்டால் டிகிரி வருது. 1370 கெல்வினுக்கு கீழே நீ இது எப்போ இந்த 10 டிகிரியில் கூட பண்ணும், 5 டிகிரிலையும் பண்ணும், 100 டிகிரிலையும் பண்ணும். இதுக்கு கீழே உள்ள ஏதாவது ஒரு உஷ்ண நிலையில் நீ பண்ணேன்னா இந்த ஆக்சிஜனை கலந்து நீ பண்ணேன்னு சொன்னால் இதுதான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? காப்பர் 2 ஆக்சைடு பிளாக் கலரில் கிடைக்கும். இதே இது எபோவ் 1370 டிகிரி கெல்வின், இதுக்கு மேலே 1370க்கு மேலே 71, 72, 10,000, 5000 எதில் வேணாலும் நீ சூடு பண்ணேன்னு சொன்னால், கெல்வினில் சூடு பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? காப்பர் 1 ஆக்சைடு கிடைக்கும். ஆனால் ரெட் கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? இந்த Cu2O. அது ஃபார்முலா போட்டுக்குவாங்க. இந்த இதுலேயும் அப்படி தான், Cu + O2 தான். ஆனால் என்ன கிடைக்குது? Cu2O கிடைக்குது. Cu2 அப்போ இந்த எத்தனை இதில் Cu2 போட்டால் இங்கே O போட்டேன். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? வெறும் Cu போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இங்கே O2 இருக்குது. O2ன்னு இப்போ 2 O2 போட்டேன். 2 O2 போட்டே இல்லையா? அப்போது சரி போயிடுச்சா? சரி ரைட்டா. இங்கே 2 O2 போட்டேன். அப்போ அதனால் 4 போட்டிருக்கான். இப்போ மொத்தம் எத்தனை லெஃப்ட் சைடு வரும்? 4. 4 காப்பர் இருக்குது. அப்போ இங்கே 4 காப்பர் வந்துச்சா? முன்னாடி 2 கீழே 2, அப்போ 2 4 காப்பர், ரைட்டா? அப்போ O2 எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. இந்த ஒரு O போட்டான், அந்த முன்னாடி உள்ள 2 அந்த O வந்து சேரும். அப்போ 2 O, காப்பர் 1 ஆக்சைடு ரெட் கலர், ரைட்டா? அடுத்த ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னா ஆசிடோட குணநலங்கள் என்ன அப்படின்னு அது கூட இது என்ன வினை புரியுதுன்னு பார்ப்போம். வித் டைலூட் HCl அண்ட் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட், H2SO4னா சல்ஃபரிக் ஆசிட்னு அர்த்தம், ரைட்டா? HClனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ரைட்டா? இந்த 2 ஆசிட் தான் ஆக்சின் சொல்கிறான், ஆக்ஷன் ஆஃப் ஆசிட். அப்போது இந்த 2 ஆசிட்டையும் அவன் டைலூட் தான் பண்ணி எடுத்திருக்கான், கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுக்கலை, ரைட்டா?
டைல்யூட்டாக இருக்கும்போது என்ன வினை புரியுது? டைல்யூட்னா தண்ணி ஊற்றிருக்கும், கான்சன்ட்ரேஷனாக இருக்காது, ரைட்டா? டைல்யூட் ஆசிட் சச்சஸ் HCl அண்ட் H2 SO4 அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு சல்ஃபரிக் ஆசிட், ரைட்டா? இந்த ரெண்டும் ஹேவ் நோ ஆக்சிஜன் ஆன் திஸ் மெட்டல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்றான். அந்த டைல்யூட்டாக இருக்கக்கூடிய, நல்லா பார்த்துக்கோ, டைல்யூட் ஆசிட் சச்சஸ், அதாவது இந்த மாதிரி ரெண்டு சச்சஸ் டைல்யூட் ஆசிட் அப்படின்னா தண்ணி கலந்த ஆசிட், டைல்யூட்னு தண்ணி கலந்த ஆசிட் சச்சஸ் HCl அண்டு HClனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபரிக் ஆசிட், இந்த ரெண்டு ஆசிட்டும் டைல்யூட்டாக இருக்கும்போது ஹேவ் நோ ஆக்சிஜன், எந்த ஆக்சிஜனும் இல்லை. எது கூட? ஆன் தீஸ் மெட்டல்ஸ். ஆன் தீஸ் மெட்டல்ஸ்னு என்னது? இந்த காப்பர் மெட்டல் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை டைல்யூட்டாக இருக்கும்போது. எப்போ? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர், இங்கே ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால் வெறும் நீ HClயும் சல்ஃபரிக் ஆசிட்டையும் காப்பர் கூட கலந்தா ஆக்சிஜன் மட்டும் இல்லைன்னு சொன்னால் எந்த விதமான நடவடிக்கையும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் ஓட்டுவை சேர்த்துட்ட ஆக்சிஜனை கொடுத்துட்டேன்னு சொன்னால் நடவடிக்கை இருக்குது. அதுக்கு மீனிங் தான். அதனால் புரியுதா? அடுத்து டிசால்வ்ஸ் இன் திஸ் ஆசிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது அது இந்த ஆக்சிஜனை கொடுக்கல, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர்னா காற்றுல உள்ள ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால், ஏர்னால ஆக்சிஜன் தான், ஆக்சிஜன் நீ கொடுக்காம வினைபுரிய வச்சேன்னு சொன்னால் இந்த டைல்யூட் HClயும் சல்ஃபரிக் ஆசிட்டையும் அப்போ எந்த விதமான ஆக்ஷனும் இருக்காது. ஆக்ஷன்னா ரியாக்ஷன் கிடையாது. ஆனால் இது கரைஞ்சிரும். எப்போ எதில் கரையும்? இன் திஸ் ஆசிட், இந்த ஆசிடில் கரையும். எப்போ? காப்பர் டிசால்வ் கரையும் இந்த ஆசிடில். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் எப்போ கரையும்? எனக்கு ஓட்டு கொடுத்துட்டே அதில்ன்னு சொன்னால் இந்த சல்ஃபரிக் ஆசிட்லேயும் HCl கூட சேர்ந்து ஓட்டுவை நீ கலந்துட்ட, ஆக்சிஜனை கலந்துட்ட, அப்போது நீ காப்பரை கலந்தேன்னா அது டிசால்வ் ஆகிடும், வினை புரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் மட்டும் இல்லை, வெறும் டைல்யூட் ஆன HClயோ சல்ஃபரிக் ஆசிட்டையோ வச்சுன்னா அது வினை புரியாது, ரைட்? அதான் ஆக்சிஜன் வேணும். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை Cu போட்டிருக்கான், HCl போட்டானா, இப்போ ஒரு ஆசிட் மட்டும் எடுத்துட்டான். இது ஒரு ஆசிட், இந்த ஆசிட்னா டைல்யூட் HCl எடுத்துருக்கான். கூட இந்த வெறும் காப்பரையும் HCl எடுத்து வினை புரிய வச்சா வினை புரியாது, ரைட்டா? அதனால தான் O2 போட்டேன். O2 போட்டால் தான் டிசால்வ் ஆகும், ரைட்டா? O2 போட்டிருக்கேன். O2 போட்டால் என்ன கிடைக்குது? CuCl. Cuனா காப்பர் குளோரைடு, ரைட்டா? காப்பர் குளோரைடு கிடைக்குதா? அது காப்பர் குளோரைடு கிடச்சிச்சு. அதுக்கடுத்து என்ன கிடைக்குது? H2O, ஒரு வாட்டரும் கிடச்சிச்சு. எது? காப்பர், HCl அண்டு O2 ஆக்சிஜன் இருந்தால் வினை புரியும். அந்த HCl டைல்யூட் HCl, ரைட்டா? இப்போது இது ஈக்குவேஷன் நீ டேலி பண்ணி பார்த்தா ரொம்ப கரெக்டாக 2 போட்டிருக்கா, 2 Cu, முதல்ல 2 Cu ஆயிடுச்சா? அடுத்து என்னது? 4 H, லெஃப்ட் சைடு 4 H இருக்குது. 4 H இங்கே இந்த இருக்குது. H பாரு, 2H2 அப்படின்னா 2 4 H ஆகிடுச்சு. அடுத்து 4 Cl இருக்குது. இங்கே 4 Cl இருக்குந்தா, முன்னாடி 2 Cl கீழே 2 4 Cl சரியாக போச்சு. மீதி O2 இந்த இருக்குது, இந்த 2O இருக்குல்ல, O2 சரியாக போச்சு. முடிஞ்சா? இது ஒரு வாட்டராகவும் அடுத்து காப்பர் குளோரைடாக மாறிடுது. Cl2 காப்பர் குளோரைடு, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு இதே ஃபார்முலா தான் உனக்கு சல்ஃபரிக் ஆசிட்லேயும் வரும். இதே சேமு தான். நீ இதே HClக்கு பதிலாக சல்ஃபரிக் ஆசிட் இந்த இடத்துல போட்டேன்னு சொன்னால் இதே மாதிரி தான் மாறும், ரைட்டா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? B2 ஆக்சிஜன் வித்து ஒன்றை மட்டும் காமிச்சிருக்கேன். சல்ஃபரிக் ஆசிட்லேயும் இதேமாதிரி ஏரை நீ சேர்த்துட்டு போட்டேன்னா மாறும், ரைட்டா? அடுத்து பியில் என்ன பண்ணுறான்? வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட், ரைட்டா? HNO3 நைட்ரிக் ஆசிட், ரைட்டா? HNO3னா நைட்ரிக் ஆசிட் கூட 3வது ஆசிட், அதை சேர்க்குறான். அது கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம், ரைட்டா? காப்பர் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட் HNO3. HNOனா நைட்ரிக் ஆசிட்னு அர்த்தம், ரைட்டா? நைட்ரிக் ஆசிட் கூட எப்படி காப்பர் ரியாக்ட் ஆகுது? வித் த லிபரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு கேஸ். இது ரியாக்ஷன் ஆகும்போது காப்பர் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட இது ரியாக்ட் ஆகும்போது, வினை புரியும் போது, வித் த லிபரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு கேஸ், அப்படி இது என்ன செய்தான்? நைட்ரிக் ஆக்சைடு கேஸை வெளியேற்று ஆவியாக போக வச்சிருது. லிபரேட்னா ஆவியாக போக வச்சிருது. எதை? நைட்ரிக் ஆக்சைடு கேஸை அப்படின்றான். பார்ப்போமா? இப்போ முதல்ல காப்பர் Cu, அதுக்கடுத்து நைட்ரிக் ஆசிடை போட்டால் என்ன வருது? இந்த Cu நைட்ரேட், காப்பர் நைட்ரேட் வந்துடுது, ரைட்டா? காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு, இந்த அது NO1 போட்டான்ல, நைட்ரிக் ஆக்சைடு, ரைட்டா? நைட்ரிக் ஆக்சைடு வந்துருச்சா?
அது வந்து எவாப்ரேட் ஆகுது. அதான் சொல்கிறேன் நைட்ரிக் ஆக்சைடு கேஸ். இது NOன்றது நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் எவாப்ரேட், 6ஆம் மார்க் போட்டால் எவாப்ரேட் ஆகிடுது. அண்டு H2O வாட்டர் கிடைக்குது. கிடைச்சிருச்சா? இப்போ காப்பர் எது கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது காப்பர் நைட்ரேட் CuNO3 ப்ராக்கெட் போட்டு 2 போட்டால் இது என்னது? காப்பர் நைட்ரேட்னு அர்த்தம். ரைட்டா? இது ஏன் ஈக்குவேஷன் பண்ணியிருக்கான்றது அந்த 8 நீ பார்த்துக்கணும். எப்படி ஈக்குவேஷன் தெரியலன்னு சொல்லித்தரேன். ரைட்டா? 3 Cu அப்படின்ட்டு இங்கே லைட் சைடில் பார்க்கணும். இப்போ நம்ம போடும்போது எப்படி Cu + HNO3 தான் போடணும். போட்டு இங்கிட்ட என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியணும். இது CnO3 கிடைக்கணும். அப்போது ஈக்குவேஷன் போடும்போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு 3 சேர்க்கணும். இப்போ அந்த சேர்த்தேனே வந்துடும். இப்போ 3Cu இங்கே 3Cu வந்துருச்சா? அப்போ Cu முடிஞ்சிடுச்சு. அடுத்து 8H போட்டிருக்கான். அப்போ 8H இங்கே எங்கே இருக்குது? 8H எங்கே இருக்குது? இங்கே பாரு 4H2 8H முடிஞ்சிடுச்சா? அப்போ 4 8H முடிஞ்சிடுச்சு. அப்போ 8N எங்கே இருக்குது? 8N இங்கே பாரு NO3 ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 போட்டிருக்கான். அந்த வெளியில் 2 வந்து இந்த எண்ணுக்கு பொருந்தும். அப்படின்னா வெளியில் ஒரு 2 வச்சு நீ ஓவையும் பெருக்கணும், இந்த எண்ணையும் பெரு. எண்ணில் 1 இருக்குது. அப்போ 2N போது முன்னாடி ஒரு 3 இருக்குது. 2 3 6N. ரைட்டா? 6N இங்கிட்டு ஒரு 2N இருக்குல்ல, இந்த 8N இருக்குது. இங்கே 8 என்னாச்சா? 8 லெஃப்ட் சைடில் பாரு 8N முடிஞ்சிச்சா? அடுத்து HNO3 அப்படின்னா ஓக்கு கீழே 3 இருக்குது. 3024. இந்த 8 வந்து இந்த ஓக்கு வரும். 24 ஆக்சிஜன் இருக்குது. 24 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்படின்றது இந்த 24 எண்ணிக்கை இங்கே வருதான்னு பாரு. என்ன பாரு? இந்த ஃபஸ்ட்டில் என்னது O3ன்னு போட்டிருக்கான். NO3. அப்போ வெளியில் ஒரு 2 போட்டிருக்கான். அப்போ இந்த 2 3 6 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 ஆக்சிஜன் ஆயிரும். 6 ஆயிடுச்சா? அப்போ 6 கூட இந்த 3 பெருக்கு முன்னாடியில் 3 18 ஆகிப்போச்சு. அப்போ 18 போக மொத்தம் 24. 24 18 போக மீதி 6 ஆக்சிஜன் வேணும். 6 வேணும்னா இந்த இங்கே அடுத்து 2NO2 இருக்குது. இந்த இதில் 2 கழிஞ்சிருச்சு. மீதி 4 வேணும். இந்த வந்து H2O 4 வந்துருச்சா? 4 ஆக்சிஜன் சரியாக போச்சு. இதுதான் ஃபார்முலா ஈக்குவலேஷன். ரைட்டா? நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் குளோரின். இது என்ன? குளோரின் கூட என்ன மாதிரி ஆக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட்டா? குளோரின் ரியாக்ட்ஸ் வித் த காப்பர். குளோரின் வந்து காப்பர் கூட ரியாக்ட் ஆகும்போது ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் 2 குளோரைட். என்ன கிடைக்குது? இப்படி குளோரின் வந்து காப்பர் கூட வினை புரியும் போது அதன் முடிவில் என்ன கிடைக்குது? ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் கிடைக்கிறது. ஃபார்மேஷன் உண்டாக்கப்படுகிறது. எது உண்டாக்கப்படுது? காப்பர் 2 குளோரைட் உண்டாக்கப்படுகிறது. அப்போது Cu போட்டானா? Cu காப்பர் குளோரின் கூட போடுறான். அப்போ குளோரின் அப்படின்றது அந்த நீ அட்டாமிக் டேபிள் பார்த்தா Cl தான் போட்டிருப்பான். இது வந்து மாலிகுல் தான் இங்கே வினை புரியும். ஆட்டம் வேலை புரியும். ஆட்டம்னா Cl தான். இது மாலிகுல் Cl2னா குளோரின். ரைட்டா? Cl2 தான் போடணும். ரைட்டா? Cu + Cl2. ரைட்டா? காப்பர் வந்து இந்த குளோரின் கூட வினை புரியும் போது என்ன கிடைக்கும்? அப்படியே சேர்த்துட்டான். CuCl2. இது ஈஸியாக முடிஞ்சிச்சு. அப்போ காப்பர் குளோரைட். ரைட்டா? காப்பர் 2 குளோரைட். ஏன் 2 போட்டால்? இங்கே Cuக்கு அடுத்து 1 தான் இருக்குது. Cuக்கு அடுத்து 1 இருந்தால் 2 வந்துடணும். காப்பர் 2. Cuக்கு அடுத்து 2 வந்துச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் காப்பர் 1 குளோரைட்னு வந்துடும். நீங்கள் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆக்ஷன் ஆஃப் ஆல்காலிஸ். அப்போ ஆல்காலிஸ் கூட ஆல்காலிஸ் மெட்டல் கூட எதாவது வினை புரியுதுன்னா காப்பர் நாட் அட்டாக்டு பை ஆல்காலிஸ். காப்பர் வந்து வினை புரியாது. ஆல்காலிஸ் மெட்டல் கூட காப்பர் எப்பயுமே வினை புரியாதுன்றா. காப்பர் நாட் அட்டாக்னா பாதிக்கப்படாது பை ஆல்காலிஸ் மெட்டல்கள் கூட இது பாதிக்கப்படாது. அப்படின்னா வினை புரியாதுன்னு அர்த்தம். அடுத்து யூசஸ் ஆஃப் காப்பர்ன்ற பயன்கள் என்ன? இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு இன் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ். அப்படின்னா இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. யூஸ்னால் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸ்டென்சிவ்ல அதிகமாக இதில் இன் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அப்படின்னா கரண்ட்டை கடத்தக்கூடிய கேபிள் வயர்கள் தயாரிப்பதற்கு இது காப்பர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் மற்றும் இன்னும் கரண்ட் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதர் மற்றும் எலக்ட்ரிக்னா மின்சாரம் சம்பந்தப்பட்ட அப்ளையன்சஸ் பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யுட்டென்சியல்ஸ். அப்படின்னா யுட்டென்சியல்னால் வீட்டு உபயோக பொருட்கள், பாத்திரம் பண்டங்கள், கரண்டி இது செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பானை கீனை. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யுட்டென்சியல்ஸ். அப்படின்னா அதுக்கு போகிறது கண்டெய்னர்ஸ், பெரிய கண்டெய்னர் குதிகலங்கள் இருக்கு இல்லையா,
குதிகலன்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கலோரிமீட்டர்ஸ் வெப்பமானிகள் வெப்பத்தை அளக்கும் கருவிகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அண்டு காயின்ஸ்னு நம்ம யூஸ் பண்ணுற ரூபா காயின்னா துட்டுக்கள் நாணயங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னா மின் முலாயம்னு சொல்லுவான். மின் முலாயம்னு சொல்லுவான். மின்சாரத்து மூலியமாக முலாயம் பூசுவது ரைட்டா, அதைத்தான் மின் முலாயம் சொல்லுவோம். எலக்ட்ரோ பிளாட்டிங் அப்படின்னா மின் முலாயம் பூசுவதற்கு இது பயன்படுகிறது. இதை வச்சு மின் முலாயம் பூசலாம். இட் இஸ் அலைடு வித் கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு இதை சேர்த்து இட் இஸ் அலைடுனா இதை சேர்த்து வித் கோல்டு தங்கத்தோடு சேர்த்தா என்ன உண்டாக்கலாம்? ஜுவல்ஸ் உண்டாக்கலாம். இதை சில்வரோட சேர்த்தா காயின்ஸ் உண்டாக்கலாம், துட்டு. அதான் சொல்லலாம். இதை அலைடுனா கூட்டு சேர்த்தால் எதோட கோல்டு தங்கத்தோடு சேர்த்தா ஜுவல்ஸும், அதேமாதிரி சில்வர் கூட சேர்த்தால் காயின் நாணயங்களும் உண்டாக்கலாம். அதாவது இட் அலைடு சேர்த்து எழுதியிருக்கான் வித் கோல்டு அண்ட் சில்வர். அப்போ இந்த ரெண்டு கூடையும் சேர்த்தா கோல்டு கூட சேர்ந்த காப்பர் என்னவா உண்டாக்கும்? ஜுவல்ஸ் உண்டாக்கலாம். அதேமாதிரி சில்வர் கூட சேர்ந்த ஃபார் மேக்கிங் எதை உண்டாக்குவதற்கு? ஃபார் மேக்கிங் காயின் அண்ட் ஜுவல்ஸ். ஒரே மாதிரி எழுதிட்டான். இட் இஸ் அலைடு இது சேர்த்தால் கோல்டு கூடையும் சில்வர் கூடையும் சேர்த்தால் ஃபார் மேக்கிங் என்ன உண்டாக்கலாம்? ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ்னு நீ போட்டு அடுத்து காயின்ஸ்னு போடு. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்? சீரியாரிட்டி வைஸ் கோல்டு கூட சேர்த்தா ஜுவல்ஸ் அண்ட் அதனால் நீ இட் இஸ் அலைடு வித் கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னா இதை தங்கத்தோடையும் சில்வரோடையும் சேர்த்தால் ஃபார் மேக்கிங் எது உண்டாக்கலாம்? ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்டு காயின்ஸ்னு போட்டுக்கோங்க. ஓகே பாய்.